என்னதான் நீங்க ராத்திரியும் பகலுமா ரொம்பவே கஷ்டப்பட்டு படிச்சாலும் எக்ஸாம்ஸ்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்கங்கிறத வச்சு தான் நீங்க ஒரு டாப்பரா இல்ல ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டாங்கிறத முடிவு பண்ணுவாங்க. ஸோ அவ்வளவு முக்கியமான எக்ஸாம்ஸ்ல நீங்க அதிகமா மார்க் வாங்குறதுக்கு நீங்க பண்ணவே கூடாத அவாய்ட் பண்ண வேண்டிய சில மிஸ்டேக்ஸை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ நீங்க கடைசி வரை பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ்ல எப்படி சூப்பரா ஸ்கோர் பண்றதுங்கிற டாப்பர்ஸோட சீக்ரெட்டை கம்ப்ளீட்டா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு உங்களுடைய எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருந்தா மட்டும் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு மார்க்ஸ் வாங்க விரும்புறீங்கங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சூப்பரா படிச்சிருந்தாலும் சரி இல்ல ஒண்ணுமே படிக்கலனாலும் சரி, ஒன்ஸ் நீங்க எக்ஸாம் ஹால் பக்கத்துல போன உடனடியாக உங்க புக்ஸ் எல்லாம் மூடி வச்சுட்டு லாஸ்ட் மினிட் வரை படிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நீங்களே நெக்ஸ்ட் டைம் கவனிச்சு பாருங்க. உங்க கிளாஸ்ல ஆல்ரெடி டாப்பரா இருக்கக்கூடிய சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம் ஹாலுக்கு பக்கத்துல போன உடனே அவங்க ரொம்ப கூலா கேஷுவலா நின்றுட்டு இருப்பாங்க. அந்த லாஸ்ட் மினிட்ல நின்றுகிட்டு புக் எடுத்து ரீட் பண்றது, ரிவைஸ் பண்றது, புதுசா ஒரு கொஸ்டினை படிக்கிறது, இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் அவங்க பண்ண மாட்டாங்க. பட் இதுவே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா எக்ஸாம்ல எப்படியாவது பாஸ் ஆயிரும் சொல்லிட்டு பயப்பட ஒரு ஸ்டூடெண்டா இருக்கட்டும், லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம் ஹால் வெளியே நின்று ஒரு புக்கா அவசரமா பதட்டத்தோட படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கடைசி நேரத்தில் நீங்க ஒரு பேஜா திருப்பும் போது அப்போதான் பாத்தீங்கன்னா நிறைய புது புது கொஸ்டின்ஸ் உங்களுடைய கண்ணில் படும். ஐயோ நான் இந்த கொஸ்டினை படிக்கலையே, இதை விட்டுட்டேனே அதை விட்டேன்னு சொல்லிட்டு பயம் ஏற்பட்டு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும். எக்ஸாமுக்கு முன்னால இது ஒரு தேவையில்லாத விஷயம். ஸோ அதனால பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க படிக்கும் போது சரியான எஜுகேஷன் பேட்டர்ன் அண்ட் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி படிச்சா பிரஷர் இல்லாம ஹை மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சயின்ஸ், சோஷியல் அண்ட் இங்கிலீஷ் மாதிரியான சப்ஜெக்ட்ஸை கூட மேனேஜ் பண்ணிடலாம். பட் மேக்ஸ், எனக்கு பர்சனலாக மேக்ஸ் சுத்தமாக வராது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் என்னுடைய எல்லா மார்க் ஷீட்லையுமே லோயஸ்ட் மார்க்ஸ் மேக்ஸில் தான் இருக்கும். ஏன்னா என்னுடைய ஸ்கூல் டைமில் இந்த மேக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கான சரியான டெக்னிக் எனக்கு சுத்தமாக தெரியலை. பட் இப்போ அப்படிலாம் இல்லை. இந்த உலகத்திலே மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கேல்குலேட்டர்னு சொல்லப்படுற நீலகந்த பானு பிரகாஷ் பான்சுங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை டெக்னிக் பேஸ்ட் லேர்னிங் மூலமா பசங்களுக்கு சூப்பர் சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிளா புரிய வைக்கிறாங்க. 5 to 15 ஏஜ் உடைய கிட்ஸ் மேக்ஸ் ஒரு போரிங்கான சப்ஜெக்டா பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க அதை படிக்கவே மாட்டாங்க. பட் இதுவே பன்சூல மேக்ஸ் ஒரு ஃபன் கேம் மாதிரி வித் விஷுவல் பேட்டர்ன்ஸ் அண்ட் பபிள் கேம்ஸ் வச்சு சொல்லி தரதால கிட்ஸோட பிரெயின் ரைட்டான டைரக்ஷன்ல ட்ரெயின் ஆகுது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இதனால நல்ல மார்க்ஸும் கான்ஃபிடன்ஸும் கிடைக்கும். இந்தியாவில் மட்டும் இல்லாம பான்சு US, UK, UAE, கனடா மாதிரியான 19+ நாடுகள்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. கிட்ஸுக்கு சரியான ஸ்டார்ட்டை கொடுத்தோம்னா அவங்க வேற லெவல்ல வருவாங்க. அண்ட் இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு கிடைக்கும். செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரீ டெமோ கிளாஸுமே இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட எக்ஸாமுக்கு தேவையான பென், பென்சில், ஸ்கேல், எரேசர், ஷார்ப்னர் இது எல்லாமே கரெக்டாக இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு போனஸ் டிப் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு எக்ஸாம்ஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து புதுசா பென் வாங்கிட்டு வந்து எக்ஸாம்குள்ள போகாதீங்க. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியில கிஃப்ட் பண்ணாங்க எக்ஸாமுக்கு நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு, இல்லை வெளியே இருந்து இப்போதான் ஒரு பென் வாங்கிட்டு வந்தேன், பழைய பெண்ணை தொலைச்சிட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு புதுசா ஒரு பெண்ணை வாங்கிட்டு வருவாங்க. அந்த பெண்ணை வச்சு அவங்க எழுதி ப்ராக்டிஸே அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் நிறைய சேஞ்ச் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நடுவில் அந்த பென் ஏதாச்சும் பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பெட்டர் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க நல்லா எழுதி பழகின அந்த ஒரு பெண்ணை உங்களுடைய எக்ஸாம் டைம்ல யூஸ் பண்றதுக்கு பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை சூப்பரா எழுதுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் அந்த பென் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காம இருக்கும். அண்ட் நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். நம்ம நல்ல மார்க் எடுத்தா மட்டும் தான் நமக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். நல்ல காலேஜ் கிடைச்சா தான் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சா மட்டும் தான் நம்மளுடைய ஃபேமிலி நம்மளால பத்திரமா பார்த்துக்க முடியும். பட் இதுவே நம்ம எக்ஸாம்ஸ் கம்மி மார்க் வாங்கிட்டோம்னா இது எதுவுமே நடக்காதான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நிச்சயமா அப்படி கிடையாது. சரி, ஒன்ஸ் நீங்கள் இப்போ உங்களோட எக்ஸாமுக்கு தேவையான எல்லா எசென்சியல்ஸ், அதாவது பென், பென்சில், எரேசர் எல்லாத்தையும் எடுத்துட்டு எக்ஸாம் ஹாலில் போய் உங்களுடைய சீட்டில் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு வச்சுப்போம். இப்போ உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் உங்ககிட்ட வந்த உடனே நீங்கள் எடுத்த உடனே அவசரமாக திருப்பி எல்லா கொஸ்டின்ஸ் பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி உங்க முன்னாடி வச்சுட்டு ஒரு 2 செகண்டு கண்ணை மூடி இது எல்லா கொஸ்டினுமே எனக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருக்கும், நான் இது எல்லாத்தையும் சூப்பராக எழுதிருப்பேன்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசுக்கிட்ட நீங்களே சொல்லுங்க. ஸோ இதனால அந்த இனிஷியலாக வரக்கூடிய தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பதட்டம் இது எல்லாமே கம்மியாகும். அண்ட் அடுத்து நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை வாங்கின உடனே டக்குன்னு அவங்களோட ரோல் நம்பர் எழுதிட்டு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல இருந்து வரிசை எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருக்கு, அதுக்கு பின்னால என்ன இருக்கு, என்ன மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, இது எதையுமே அவங்க பார்க்கறது கிடையாது. ஜஸ்ட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியுதா அவ்வளவுதான், இது மறந்துறதுக்குள்ள நம்ம எழுதிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சிருவாங்க. பட் நீங்க மட்டும் இப்படி பண்ணவே கூடாது. ஒன்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கொஸ்டின் பேப்பரை வாங்கினதும் 2-3 செகண்ட் கண்ணை மூடிட்டு ஓப்பன் பண்ணி இந்த கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் தெரியுது, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண போறீங்க, இந்த கொஸ்டின் எழுதுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும், எந்த கொஸ்டின்லாம் தெரியல, அது எல்லாத்தையும் மைண்ட்லேயே நோட் பண்ணி
வச்சுட்டு இப்போ நீங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச நீங்க ஈஸின்னு ஃபீல் பண்ணக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மெதுவா ஒன் பை ஒன்னா ஆன்சர் ஷீட்ல எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு பயங்கரமான கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ண ட்ரை பண்ணும். இந்த எக்ஸாம் நம்ம சூப்பரா எழுதிடுவோம், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினா இருக்கு, எல்லாமே ஈஸி கொஸ்டினா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை அறியாமலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இன்டர்னலா ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் அடுத்த சில கொஸ்டின்ஸ்ல நீங்க தேடும் போது கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்க கேட்கலாம், ஹரி எக்ஸாம்ல அவங்க கேட்கிற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நமக்கு ஆன்சர் தெரியும் சொல்ல முடியாதுல்ல. சப்போஸ் நமக்கு ஆன்சர் தெரியாத கொஸ்டின் அவங்க கேட்டாங்கன்னா இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ரொம்பவே சிம்பிள். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு கொஸ்டினை கண்டிப்பா அட்டன் பண்ணியே ஆகணும். பட் அந்த கொஸ்டினை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை, பட் அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடா ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க அந்த கொஸ்டினுக்கு ரிலேட் ஆகிற மாதிரியான சில விஷயங்களை அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நீங்க கம்பல்சரி அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டா மட்டும். ஸோ நான் ஏன் இப்படி சொல்றேன்னா சில நேரங்களில் நீங்க அந்த கொஸ்டினுக்கு ரிலேட் ஆகிற மாதிரியான ஆன்சர்ஸ் அது பக்கத்தில் எழுதும்போது அந்த ஆன்சர்ஸை ரீட் பண்ணக்கூடிய அந்த கரெக்ஷன் பண்ற டீச்சர்ஸ் ஓகே இவங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் தெரியல, பட் அந்த கொஸ்டினுக்கு சம்பந்தமான சில விஷயங்கள் தெரியுது, இவங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 0 மார்க் போடுறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் அதில் இப்போ 5 மார்க் கொஸ்டின்னா ஒரு 2.5 இல்லை 3 மார்க்ஸ் போடுறது கூட சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சுத்தமாக தெரியல அப்படின்னாலும் அந்த கொஸ்டினுக்கு ரிலேட் ஆகிற ஏதோ ஒரு ஆன்சரை கொஞ்சம் நீட்டாக எழுதி வைங்க. நீட்டாக எழுதி வைங்கன்னு சொல்லும்போது தான் சொல்கிறேன், இது எல்லாத்த விட ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க உங்களுடைய எக்ஸாம்ல உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை நீட்டா எழுத வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். ஈவன் சொல்ல போனா நான் ஆல்ரெடி எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா மேல கார்டில் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல பார்த்துருக்காங்க, 20,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல அந்த வீடியோல கமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோல நான் உங்களுடைய எக்ஸாம்ஸை முடிஞ்ச அளவுக்கு நீட்டா எழுதுங்க, நான் என்னோட எக்ஸாம்ஸ்ல நல்லா மார்க் வாங்கினதுக்கு நான் நீட்டா எழுதுறது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அண்ட் அந்த வீடியோடைய கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் எங்களுக்கு ஷோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்பவே கஷ்டப்பட்டு என்னுடைய 12th ஸ்டாண்டர்ட் நோட் புக் ஒன்று கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ என்னோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ நீங்களே பார்க்கலாம், பிளாக் அண்ட் ப்ளூ கலர் பெண்ணை யூஸ் பண்ணி நீட்டாக பென்சில் யூஸ் பண்ணி ட்ராப் பண்ணி டபுள் லைன் போட்டு அண்டர்லைன் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக நான் இந்த நோட்டில் எப்படி எழுதிருக்கணும் இதே மாதிரி தான் என்னோட எக்ஸாம் டைம்லையும் எக்ஸாம் ஆன்சர் ஷீட்டில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். என்னுடைய ஸ்கூல் பீரியடில் மட்டும் கிடையாது, என்னுடைய காலேஜ் டைம்லையும் நான் இதே மாதிரி தான் என்னுடைய ஆன்சர் ஷீட்டெல்லாம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். சில நேரங்களில் என்னுடைய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்லாம் ஹரி நீ இந்த மாதிரி தான் எழுதுனேன்னா எப்படி இதுக்கு மார்க் குறைக்கிறதுக்கு மனசு வரும்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுற மாதிரியே பாராட்டியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுடைய எக்ஸாமில் நீங்கள் சில நேரங்களில் தப்பு விட்டுருந்தாலும் இந்த நீட்டாக நீங்கள் எழுதியிருக்கும் போது அந்த தப்பு அந்த டீச்சருடைய கண்ணில் படாமல் உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இந்த மாதிரி உங்களோட எக்ஸாமில் நீங்கள் நீட்டாக எழுதுறதுக்கு உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் சூப்பராக இருக்கணுமா அப்படி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் எழுதுகிற ஒரு லெட்டரையும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒரு லெட்டருக்கும் அதுக்கான ஷேப் நீங்கள் கொடுத்துட்டாலே உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட 10x அதிகமாயிரும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு பிளாக் பென் யூஸ் பண்ணுங்க, ப்ளூ பென் யூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் எல்லா சப் ஹெட்டிங்ஸ்க்கும் அண்டர்லைன் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் முடிஞ்ச உடனே அண்டர்லைன் பண்ணுங்க. இதை மாதிரி நீங்கள் பண்ணால் மட்டுமே போதும், உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக மாறிடும். அண்ட் அதை பார்க்குற டீச்சர்ஸ்க்கும் ஒரு நல்ல மைண்ட் செட் வரும், ஓகே இது ஒரு நல்ல படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டோடைய ஆன்சர் ஷீட் போல, அப்போ எல்லாம் கரெக்டாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சில நேரங்கள் அவங்க ரொம்பவே லீனியன்ட்டாக டிக் பண்ணி மார்க் போடுறது கூட வாய்ப்பு இருக்கு. யாருக்கு தெரியும், இது உங்களுக்கு கூட நடக்கலாம். அண்ட் இது எல்லாத்த விட லாஸ்ட் டைம் ஃபைனலாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாரும் சொல்கிறது தான், எழுதி முடிச்ச உடனே உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை செக் பண்ணி பாருங்க. ஈவன் என்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அட்வைஸை நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, பட் நான் அதெல்லாம் கேட்டதே கிடையாது. ஒன்ஸ் நானாக வந்து எழுதி முடிச்ச உடனே நான் எழுதின ஆன்சர் செக் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது அட பாவி எவ்வளோ மிஸ்டேக் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோதான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் உங்களோட ஆன்சர் ஷீட்டை திருப்பி செக் பண்ணுங்க. அப்படி செக் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும் நீங்கள் எவ்வளவு மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் மிஸ்டேக்ஸாக பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் செக்கிங்கிறது பார்த்தீங்கன்னா 100% மஸ்ட்டு. உங்களுக்கு எவ்வளோ டைம் மீதி இருந்தாலும் கண்ணை மூடிட்டு உட்காந்து திரும்ப செக் பண்ணிட்டே இருங்க. உங்களுடைய கண்ணிலேயே ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்வளவு நேரம் நம்மளுடைய எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணணும், எக்ஸாம் எப்படி எழுதணுங்கிற மாதிரி விஷயங்களை பற்றி பார்த்தோம். பட் இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கவே இல்லையே. பட் அதை பற்றி நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி டீட்டெயிலாக மேக் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ரைட் சைடில் தெரிகிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.